வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் திரு KV மகாதேவன் அவர்கள். இவர் 1918 வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கிருஷ்ணன் கோவில் என்ற கிராமத்திலே வெங்கடாச்சலம் பாகவதற்கும் பிச்சையம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த KV மகாதேவன். இவருடைய தாத்தா திருவனந்தபுரம் சமஸ்தானத்துல இசைக்கலைஞராக இருந்தவர். இவங்க அப்பாவும் இசைக்கலைஞர் தான். அதனால இவருக்கும் இசை மீது பற்றுதல் அதிகமா இருந்துச்சு. அதனால இசைத்துறையில இறங்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆரம்ப காலத்துல இவர் ஒரு நாடகத்துல பெண் வேடமிட்டு தானே பாடி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இசையமைப்பாளரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் 1942ஆம் வருடம் வெளிவந்த மனோன்மணி அப்படிங்கிற படத்துல PU சின்னப்பா பாடக்கூடிய ஒரு பாட்டுக்கு இசையமைச்சாரு. அந்த பாடல் அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது. இந்த 1942 அதுக்கு இசையமைக்க ஆரம்பிச்சு 1992ஆம் ஆண்டு முருகனே என்ற படத்துக்கு இசையமைத்ததோடு தன்னுடைய இசை பயணத்தை முடித்துக் கொண்டார். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அதாவது ஒரு சினிமா துறையில ஒரு 50 ஆண்டுகள் தென்னிந்திய திரைப்படங்களுக்கு இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் KV மகாதேவன் தான். அவர் இசையமைச்ச அத்தனை பாடல்களுமே ரசிப்புத்தன்மை மிக்கதாக இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இசை அமைச்சிட்டு அந்த இசைக்கு பாடலாசிரியர்களை பாடல் எழுத சொல்லுவார்கள். ஆனால் KV மகாதேவன் அப்படி இல்லாம பாடலாசிரியர்கள்ட்ட பாட்டை வாங்கிக்கணும், அந்த பாட்டுக்கு தான் இசையமைச்சு அதுல பொருத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க தகுதி படைத்தவர் தான் KV மகாதேவன். அது மட்டும் இல்ல, அவர் இசையமைச்ச பாடல்கள் அனைத்துமே கொள்கை ரீதியாகவும் காதல் பாடல் எல்லா பாட்டுமே சிறப்பா இருக்கும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இவருக்கு தேசிய விருது கிடைச்சது எப்ப தெரியுங்களா? 1967 கண்ணன் கருணை அப்படிங்கிற படம். இறையரவு இயக்குனர் AP நாகராஜன் அவர்கள் இயக்கிய அந்த படத்திற்கு இவர்தான் இசையமைத்தார். அந்த படத்தில் இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை 1967 வாங்கினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 1980 சங்கராபரணம் படத்திற்காக தேசிய விருது வாங்கினார். இடையில தமிழ்நாடு சிறந்த இசையமைப்பாளர்களுக்கான தமிழ்நாடு விருதை அடிமை பெண் படத்திற்காக வாங்கினார். இவரு தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் என்று 4 மொழிகளிலும் தென்னிந்திய மொழிகள் அனைத்திலுமாக இவர் இசையமைத்த படங்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டி இருக்கும். தமிழில் மட்டுமே 220 படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர், மிகுந்த இசை கச்சேரிகளை நடத்தியவர் KV மகாதேவன் அவர்கள் பிறந்த இந்த மார்ச் 14ஆம் தேதியை சிறந்த இசையாளர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.